கனதியான நினைவின் வலிகளை இன்றைய நாள் பகிர காத்திருக்கின்றன கவி உறவுகளின் கவிவரிகள். இன்றைய இந்த இரவு பொழுதில் ஆரம்பத்தில் வரக்கூடிய கவிவரிகள் நதுநசி நினைவழியா நாட்களை இவ்விதமாக எங்களோடு பகிர்ந்து வந்திருக்கிறார். நினைத்ததை மறந்து நடந்திட முடியாத நினைவுகளை தந்துவிட்ட நாட்கள் அவை. மே 18 அப்படி ஒரு நாளில் முடிந்து விட்டது நடந்து கொண்டிருந்தவை. கனத்த நெஞ்சோடு கதைத்து கொள்ளும் கதைகள் பல தந்து முடிந்து போய்விட்டது. முழு உடம்பில் பல துண்டுகளை கண்டுகொள்ளும் நிலை தொலைந்து போனது. வடக்கின் வசந்தம் என்று சொல்லி வந்த காட்டாறு படையெடுப்பினால் தான் அள்ளுண்டு போனோம். நெஞ்சம் நிறைந்த அன்பில் வாழ்ந்தோம் ஆரவாரமற்ற ஒரு பெருஞ்சோலையில். நாளுக்கு நாள் நடப்பவை என்ன கேட்டு பயந்து நாம் ஒரு நாள் இருந்ததில்லை. அப்படி ஒரு அரண் நமக்கு நம்மை சூழ இருந்தது அன்று. இன்று அரண் உடைந்து நாம் பார்வைக்குத்தான் எல்லாம் மீண்டு வந்தாச்சு. மனங்களில் சேர்ந்த காயங்கள் ஆறிப்போச்சு. இப்படித்தான் பலர் வாழ்ந்து போகிறார். ஆனாலும் நான் அப்படி வாழ்ந்து போக முடியாது. அண்ணன் உள்ள போதே அம்மாவை இழந்துவிட்டு அப்பாவோடு வாழ்ந்தேன். அப்பாவும் களத்திடையில். கடும் போரொன்றில் சுழன்று வீசிய புயலாக வீரியம் கொண்டு போரிட்டு பகை விரட்டிய போது கால சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு எதிரியின் வலையில் சிக்கிக் கொண்ட நாளில் நெஞ்சணிந்த நஞ்சை வாயுடைத்து அவர் இரத்தம் சேர்ந்தார் அன்று அம்மாவிடம் போய். பால்குடி மாறாத பருவம் அப்படித்தான் என்னை பார்த்தவர் சொல்லிக் கொண்டனர். நினைவிருக்கிறது. இவை அழகான அம்மாவும் அன்பான அப்பாவும் மண்ணின் விடுதலை நோக்கி என்னை மண்ணில் தவிக்க விட்டுவிட்டு எப்படி போனார்கள். என்னை நொந்து கொண்டேன். பசி கிடந்து நான் பல நாள் போராடினேன். என் மனதோடுதான் பிரிவின் துயரால். வளரும் முன்னர் என்னால் எதையும் அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது இல்லை. அண்ணன் தத்தெடுத்த பிள்ளைகள்தான் என் அம்மாவும் அப்பாவும் அவர்கள் குடும்பங்கள். ஆமாம், இந்த கேள்வி சொல்லி போனது எனக்கு. விடுதலை போரின் தேவை, வீரியம் மிக்க அதன் வலிமை. காடேறி வந்து புகுந்த காடையர் செய்துவிட்ட கோரத்தில் போனார்கள் இறந்துதான் ஒரு ஊராய். இடம் பிடித்து தன் இனம் பரப்பி வாழும் பேராசையில் செய்துவிட்ட அகோரத்தில் அழிந்த ஊர். சிங்கள சகோதரர்களுக்கு புரிவதில்லை போலும். அன்பின் வலிமையின் வலியின் துயரங்கள்தான். எனக்கும் இல்லை பெற்றோர்கள், என் பெற்றோருக்கும் இல்லை பெற்றோர்கள். இலங்கையில் வாழ்ந்த ஈழத் தமிழருக்கு இதுபோலொரு கொடுமை என்னை விட்டால் உதாரணம். போராட்ட ஆரம்ப காலம் அது. இருந்தும் அண்ணன் எண்ணம் கொண்ட சிந்தையால் என் பெற்றோர் பிழைத்தார். சிறுவயது தமிழராக சிறுத்தை படையணி அதில் நின்று ஆடிய களம் முடித்து படை பிரிந்தார். காலம் செய்துவிட்ட கூட்டு இதுவோ? ஒரே ஊரில் மிஞ்சிய சிலரிடை உறவுகள் உறுதி. ஓர் முனைகள் எதிர் திசைகளில் இருந்தும் இவர்கள் மனங்கள் ஒரே திசையில் இருந்தன. உடலும் உயிரும் தங்கள் உடைமைகளும் விடுதலைக்கு அந்த வழி பிறந்த காதல் என்னை கொடுத்தது பரிசாய். விட்டு போனதாய் நெஞ்சம் நொந்த போதும் மீட்டு பார்த்த வரலாறு எனக்குள் மூட்டியது தீயை. அம்மாவின் நாட்குறிப்பு எனக்கு எப்போதும் வேதாகமம் போலாகியது. கடந்த கால கதை சொன்னது. அப்பாவின் ஆய்வுகள், போரியல் சாதனைகள், அப்பாவால் பயிற்றப்பட்ட வீரர்கள் தந்த கதைகள். என் வரலாற்று தடம் கண்ணாடியாகி போனது. காலத்தை அது படமாக பிடித்து காட்டியது. முள்ளிவாய்க்கால் தந்த வலியின் கோரத்தில் என் வரலாற்று தடம் ஒத்தடம் செய்து போகிறது. பெற்றவர் போல் அண்ணன் ஊட்டி வளர்த்த ஆற்றலும் அன்பும் எண்ணி போகையில் தனிமையும் வெறுமையும் பொறுமை இழந்திட நிலை தடுமாறி நான் நிதானம் இழந்த நாட்கள் உண்டு. கட்டிவிட்ட ஒரு நாட்டின் பேரமைப்பை சிதைத்துவிட்டு இன்று சிங்களவர் சீரழிந்து போக, உள்ளூர ஒரு மகிழ்ச்சி பிறந்து கொண்டு போக மனிதம் வந்து தடுத்து தத்தெடுக்கச் சொல்லுகிறது. பாம்புக்கு பாலூட்டி நான் வளர்த்து போகலாம். நாளை அது நன்றி கெட்டு எண்ணினத்தை கொன்றால் விதைத்தவர் அறுக்கட்டும், நாம் அமைதியாகவே கடந்து போகலாம் அன்றைய நினைவுகள். நாம் பட்ட பாட்டுக்கு தட்டி கொடுத்து தூபம் போட்டு நின்றவர்
இக்கட்டில் துயரத்தோடு. தூரத்தில் இருந்த நம்மை பயங்கரவாதி என்று அழைத்துவிட்டு வாழ நினைத்த உலகின் நாடுகள் பல தமக்கு பக்கத்தில் தமக்கு ஆபத்தாக இருந்த பயங்கரவாதிகளை விட்டு இன்று படுகிறார் துயரம். அன்றைய நினைவுகள் இன்று வந்து மீண்டு போக உள்ளம் மகிழ்ந்து கொள்ள திமிரொன்று பிறக்கிறது. எதிரிக்கும் வலிக்கும்படி அவன் தந்த வலியை திருப்பிக் கொடு. அண்ணன் சொன்னதுண்டு. இயற்கை வஞ்சித்து இனமழிந்து நாம் போக அந்த இயற்கை வழி நம்மை அழித்தவர் அழிய. முள்ளிவாய்க்கால் இழப்பில் அவர்தாம் பல பாடம் நம்மை கொண்டு படித்தார், நமக்கு பெருமை அன்றோ? அம்மா தந்த நாட்குறிப்பும் என் அப்பா விட்டு போன இலக்கிய படைப்பும் அண்ணன் தந்து போன ஆற்றலும் அன்பும் எனக்குள் தந்து நிற்க மாமனிதனாவேன் நாளை. 2009 மே 18 மறந்துவிட முடியாத நினைவுகளை தந்து பெருவிருட்சமாக நிற்கிறது. இவ்வண்ணம் நதுனுசி தன் கவிவரிகளை பகிர்ந்திருக்கையில்